இப்படி கத்தியை சுத்திக்கிட்டே சீனா என்ட்ரி கொடுக்கலான்னு பார்த்தேன். கடைசியில் அதுக்கே பொறுக்காம ஊந்து உடச்சிக்கிச்சு. சரி அத்தை விடுங்க விஷயத்துக்கு வர. நம்ம அப்பப்போ பறிச்சு யூஸ் பண்ணலான்னு விட்டு வச்ச மிளகாய் எல்லாம் ஒரே அடியா பழுத்துருச்சு. ஸோ மொத்தமாக அறுவடை பண்ண வேண்டியதான்னு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறதுக்குள்ள ஏத்து வீட்டு பாப்பா வந்து ஆனா எங்க அம்மா குடமிளகா கேட்டாங்கன்னது. என்னது நானே இப்பதான் பறிக்க ஆரம்பிச்சேன், அதுக்குள்ள உங்களுக்கு எப்படி தகவல் வந்துச்சு தெரியலன்னு. சரி சரி வெயிட் பண்ணுன்னு 2 குடமிளகா பறிச்சு கொடுத்தேன். ஏன்னா இது இன்னும் சோப்பாகுது, எனக்கு பச்சாகுது, அதான் வேணும்னுச்சு. பச்சையாகுது காய் நல்லா இருக்காது, சோப்பாக தான் பழம், அதான் சூப்பரா இருக்கும், இந்த எத்தனை கிளம்புன்னு சொன்னேன். அது இருக்கட்டும்னா நீங்க மொத்தமா அறுவடை பண்ணுங்க, நானே எது நல்லா இருக்கோ அதை பார்த்து பொறுக்கி எடுத்துக்கிறேன்னு சொல்லுது. அடாடா இன்னும் தெளிவா இருக்குது பாத்தீங்களா. சரி சரி வெயிட் பண்ணுன்னு நானும் என் பொண்ணு சும்மா கபான்னு இருந்த எல்லா மிளகாயும் பறிக்க ஆரம்பிச்சிட்டோம். புஜ்ஜிஸை பாத்தீங்களா இன்னும் வேகமா பறிக்கிறான்னு. எப்பா நீ மிளகா பறிச்ச வரைக்கும் போதும், இந்த பிளேட்டை கொஞ்சம் கொடு, இந்த வீடியோக்கு லைக் போறவங்களுக்கு நான் கொடுக்க போறேன்னு எப்படி கொடுன்னு தூக்கி ஓடியாரா பாத்தீங்களா. இவ்வளவு தாங்க இன்னைக்கு நம்ம மாடி தோட்டத்துல பறிச்ச மிளகாய். இதை என் பொண்ணு ஆப்பிள் நினைச்சிட்டா போலக்கு, எப்படி எனக்கு எடுத்து ஊட்டி விடுறா பாரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பட்டா பை பாய், ஐ லவ் யூ ஆல்.